ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து இது யாருன்னு தெரியல. ஸோ அது வந்து தட்சிணாமூர்த்தின்னு போட்டுருக்கு. ஸோ அப்படியே பார்க்கலாம். போக முடியாது, ஏன்னா திறந்துருக்கு. ஓகே, இப்போ நம்ம கீழே இறங்குறோம். அப்படியே போனால் அங்கே ஒரு விநாயகர் இருக்காரு. பேசிட்டு நம்ம வேலையாக இருக்கோம்னா அம்மன் கோயிலை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிடுங்க. இதேமாரி வீடியோஸ் வேணால் காமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வெளியே வந்தாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு அம்மன் கோயில் போகணும். ஓகே, அம்மன் கோயில் போயிட்டு அப்படியே நம்ம பின்னால் வெளியே வந்து இதுக்கு போயிடலாம். ஓகே, இதுவாக எப்படி போயிடும், மின்னுக்கும் இங்கே வெளியே இருக்குது, நம்ம பின்னால் வெளியே போயிடும். ஓகேவா, பாருங்க, எல்லாம் சாப்பாடு கடை. ஆனால் 8 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 8 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. காலையே தோன்றுடும். காலைல நான் வரது ஒரு 8 மணிக்கு, 8 to 8ன்னு சொல்லிக்கலாம். 8 மணிக்கெலாம் கடை திறந்துருவாங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம கோயிலில் போய் போவோம். அங்கிட்டு வந்து காளியம்மன் நினைக்கிறேன், அதுக்கப்புறம் வாராகி அம்மன், அவங்களாம் யாருன்னு தெரில. ஸோ நம்ம போவோம், பார்ப்போமே. வெளியே போய் பார்க்க பயமாக இருக்குல்ல. ஸோ உள்ளே வாங்க போய் பார்ப்போம். எல்லாம் அது வரைக்கும் நீங்கள் இந்த ஷாப்ஸ், அந்த முடி வெட்டுற கடை, காது குத்துற கடை எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ பார்க்கலாமா, வாங்க. அது வந்து தைப்பூச டைம் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஏன்னா இங்கே வந்து இந்த என்னது மீன்படின்னு சொல்லுவாங்க, தமிழில் வந்து மீன் படிக்கட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த இது வந்து இங்கே கட்ட போகிறாங்க. ஸோ அதனால தான் இந்த இது அப்படியே மூடி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இது வந்து இது பார்த்துக்கலாம். பிடிச்சிருக்கோம்.